இப்ப எப்படி இருக்கா? என்னாச்சு? பயப்படாதீங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்குன்றத இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ப வேண்டி இருக்கு. அவர் நல்லாயிட்டாரு. பிபி நார்மல் ஆயிடுச்சு. இன்னொரு குட் நியூஸ், அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப நான் என் தம்பியை போய் பார்க்கலாமா? இப்ப வேண்டாமா, ஒரு 2 hours கழிச்சு போய் பாருங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. சரி டாக்டர். இப்போதைக்கு அவரை அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அவரோட நன்மைக்காக தான். சரி டாக்டர். சரி சரி. தேங்க்யூ டாக்டர். அமுதாம்மா, உன் வேண்டுதலுக்கு மனசிறங்கிதா அந்த ஆத்தா என் தம்பியை எனக்கு மீட்டு கொடுத்திருக்காமா. அத்தை, அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல. மேடம், யாரோ ஒருத்தர் போய் பார்க்கலாம். அத்தை, நீங்க போய் பாருங்க. சரி. இல்லம்மா அமுதா, நீ போய் பார்த்துட்டு வா. நான் போய் பார்த்தா பழையதேவனை கஷ்டப்படுத்திடுவேன். ஆமா அமுதா, நீயே போய் பாரு, அதான் சரியா. சரி. என்னடா பயந்துட்டியா? நான் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன்டா. நீ சந்தோஷமா என் மாப்பிள்ள கூட வாழ்றத பார்த்துட்டு நீ பெத்து போறத தூக்கி கொஞ்சாம இந்த கட்ட போகாதுமா. அது மட்டுமல்ல, என்ன பழி சொல்லி உன் வாழ்க்கைக்கு குறுக்க நிக்கிறவள நான் ஒழிக்காம சாக மாட்டேன்டா. சித்தப்பா, நானும் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நீங்க நம்ம குடும்பத்துக்கான தூண். அக்கா பயந்துட்டாளா? ஆமா, உங்களை நினைச்சு ரொம்ப துடிச்சிட்டாக. அது வெள்ளந்திம்மா, அதுக்கு நான் உசுறு. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிடக்குறாங்கம்மா. நான் பழைய மாணிக்க மாதிரி தெம்பாத்தான் இருக்கேன். நீ பயப்படாத. நான் செத்து பொழைச்சு அந்த யமனையே பார்த்து சிரிச்சிட்டு வந்திருக்கம்மா. ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. மன நிம்மதியே இல்ல. இப்ப கூட என் தம்பி நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறோம். ஆனா உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என் மகன் வாழ்க்கையில வந்த சிக்கல் எப்ப விலகும்? என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன தடை இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. சரி. இந்த ஜாதகத்துக்கு 2 தாலி பாக்கியம் இருக்கணுமா? இந்த பொண்ணு உங்க பையனுக்கு 2ஆம் தரமா? இல்ல சாமி. அப்படின்னா இப்ப 2வது கல்யாணத்துக்கு சூழ்நிலை உருவாயிருக்கணுமே. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அப்படித்தானே ஜாதகத்துல இருக்கு. அப்படித்தானே இந்த கட்டமும் சொல்லுது. ஐயா, அது கண்டிப்பா பொய்யா இருக்காது. உங்க மகன் தான் கையால இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும்.
இதை யாராலும் மாத்த முடியாது. இத ஆரம்பத்துல நீங்க நிவர்த்தி பண்ணிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை சரியா பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அத நீங்க பண்ணாம விட்டதால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்னைய சொல்றீங்க? இதை எப்படி சரி பண்றது? இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இதுக்குன்னு ஒரு சாங்கியம் இருக்குமா? அத நீங்க பண்ணீங்கன்னா தோஷத்தை கழிச்சிடலாம். உடனே சொல்லுங்க சாமி, நாங்க பண்ணிடுறோம். நாளைக்கே ரொம்ப நல்ல நாளா இருக்கு. உங்க பையனுக்கு சம்பிரதாயப்படி ஒரு ஐயரை வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுங்க. ஒரு கல்யாணமா? பயப்படாதீங்க. அவரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வேண்டாம், வாழை மரத்துல கட்டினா போதும். ஒரு பொண்ணு வம்சம் தலைக்க கருவை சுமந்து அடுத்த தலைமுறை உருவாகிற மாதிரி வாழை மரமும் குளத்தள்ளி வாழையடி வாழையா வாழும். அதனாலதான் அதையும் ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு பொண்ணுக்கு சமமான வாழை மரத்துக்கு தாலியை கட்டி அதை வெட்ட சொல்லுவாங்க. அப்படி பண்ணா அவர் ஜாதகத்துல இருக்கிற அந்த 2வது தாலி தோஷம் நீங்கும். இப்ப மாறி இருக்கிற சனி பயிற்சி உங்க பையனுக்கு அவ்வளவா நல்லா இல்ல. ஒரு மாசத்துக்கு அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. யார் பேச்சையும் நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை ஒரு கெட்ட சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. அதோட வலைக்குள்ள இவர் விழுகாம இருக்கணும். சனிக்கிழமை எள்ளு விளக்கு போட்டு சனீஸ்வரனை வழிபட சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா, நாளைக்கே நான் பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப நல்லது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இந்தாம்மா, ஜாதகத்தை பத்திரமா உள்ள வைங்க. நல்லதுமா, போயிட்டு உள்ள போய். பயப்படாதீங்க, கடவுள் நல்லா வச்சுக்குவார். அமுதா, ஜோசியர் சொன்ன மாதிரி நாம காலம் கடத்தாம நாளைக்கே பரிகாரத்தை பண்ணிடலாம். ஆனா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கலாம். அவ அங்க இருக்கவும் கூடாது. அவ இருந்தா இதுல என்ன குளறுபடி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால பரிகாரம் பண்ணும்போது அவ இல்லாம பாத்துக்கணும். அவ்வளவுதானே அத்தை, பாத்துக்கலாம். அமுதா நமக்கு எதிரியாவே இருந்தாலும் அவன் மட்டும் வரலனா இந்நேரம் நீ பரலோகம் போயிருப்ப. ஓ, உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கா? நான் செந்தில் அடையாமலாம் ஒண்ணு சாக மாட்டேன். அதான் நான் உன் வைராகியத்தை பார்த்தனே. உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தின மனுஷனை அவமானப்படுத்தி படுத்த படுக்கையாக்கி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியே, நீ வலை கில்லாடிதாமா. நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா போதாது, அதை அடையறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும். அப்பதான் நாம நினைச்ச விஷயம் நமக்கு கிடைக்கும். இந்த அடி இவங்களுக்கு பத்தாது. முதல்ல அவங்க கிட்ட இருக்க ஆதாரத்தை அழிக்கணும். முதல்ல அந்த விக்னேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அத நாம பண்ணிட்டாலே அடுத்து அவங்க நம்மள விரட்ட எந்த ஆதாரத்தையும் ரெடி பண்ண முடியாது. அப்புறம் யார் தடுத்தாலும் ஊர் ஜனங்க செந்திலுக்கோ எனக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது மட்டும் நடந்தா உன்னை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்கு செந்தில அடைஞ்சு ஜெயிக்கிறது முக்கியம்னா எனக்கு அந்த அமுதா தோக்குறது முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த வீட்டுல வந்து கிடக்குறேன். வாங்கத்த. வந்துட்டாங்க. உன் மேல செம்ம கோபத்துல இருப்பாங்க. என்னோட திமிருக்கு முன்னாடி அவங்க கோவம் என்ன செய்யுதுன்னு பாக்குறேன். ஆமாமா, வந்து உட்காரு. அங்க உட்காந்துக்கோ மாமா. உட்காருப்பா. மாமா, கொஞ்ச நாளைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்காதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா?
ஆமா மாணிக்கம், நீ நல்லா சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கோ. உமாக்கா என்னமோ என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு இனிமே இந்த வீட்டு வாசப்படியில காலை வச்சா வெட்டிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் இப்ப வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். அருவா எடுக்க அவருக்கு தெம்பு இருக்கா? இப்பவாது புரிஞ்சிருக்கும் என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு. எங்க விடுங்க. நம்ம தெருவுல போறப்போ நாய் கொலைச்சு நம்மள கடிக்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நின்னு அது கூட நேருக்கு நேர் மல்லுக்கா நிப்போம். அது 5 அறிவு ஜீவன், நாம 6 அறிவு இருக்கிறவக. நாம தான் ஒதுங்கி போகணும். சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அமுதா, இதுகளை அதோட ஒப்பிடாத. அது நன்றி உள்ள ஜீவன், இதுங்க நன்றி கெட்ட ஜென்மங்க. இதுகளை சும்மா விட்டா நம்மளால கொதறிடும். கெட்டவங்களுக்கு நம்ம எதுவும் தனியா பண்ண தேவையே இல்லை. அவங்களுக்கான குழிய அவங்களே தோண்டிப்பாக. நீ சொல்றதும் சரிதான். டேய் செந்தில், நீ மாமாவை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைப்பா. நான் என் தம்பி சரியாகணும்னு கோயில்ல வேண்டிக்கிட்டேன். அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டத நிறைவேத்தி என் தம்பிய காப்பாத்தி கொடுத்துட்டா. அப்போ நாம மனசுல நினைச்ச அந்த வேண்டுதல நிறைவேற்றணும் இல்லையா? ம், என்ன இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால பண்ண முடியாது. சரி, நான் பண்ணலன்னா என்ன, எனக்கு பதிலா என் மருமக பண்ணலாம்ல. இல்லடிமா? ஆ? என்னடி முழிக்கிறவ? நான் ஒன்னதான் சொன்னேன். என் ஆசை மருமகளே, வா கோயில் போயிட்டு வரலாமா? நானா? நான் எதுக்கு அத்தை? எதுக்கா? நீ இப்பதானம்மா வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிட்ட, அதுக்காக தான். நான் வேண்டின பரிகாரத்தை என் மருமக நீ தானே செய்யணும். மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் வரல அத்தை, நான் வரல. வரலன்னா எப்படி? நீ தானே என் மருமக. இப்ப நீ வர்றியா இல்ல நான் தலைவர் வீட்டுக்கு போகட்டா? ஏதோ பெருசா உன்னை பழி வாங்க பாக்குறா, மாட்டிக்காத. என்னம்மா யோசிக்கிறவ? எப்படி இருந்தாலும் இன்னும் 15 நாள்ல என் மகன் கையால தாலி வாங்கி எனக்கு மருமகளா வரப்போறவ தானே. அப்புறம் என்ன யோசனை? எல்லாம் நீ தானே பண்ணணும். அதுக்கு ஒரு ரிஹர்சல்லாம் வேண்டாமா? பாப்போலாம். கிழவி ஏதோ வலை வீசுது, மாட்டிக்காத. இப்ப நீ என் கூட கிளம்பி கோயிலுக்கு வர்றியா இல்ல நான் தனியா கிளம்பி போய் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வரவா? இல்ல இல்ல, நான் வரேன். அது வா போல. உன் விதியை யாரால மாத்த முடியும்? இன்னைக்கு என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ? போயிட்டு வா. என்னம்மா போலாமா? போலாம். அமுதாம்மா, நான் போயிட்டு வரேன். வா வா. இப்ப எதுக்கு அத்தா அக்கா அவளை கோயிலுக்கு கூட்டு போறாங்க? சித்தப்பா, எல்லாம் ஒரு விஷயமாதான். நீங்க எதையும் மனசுல போட்டுக்காம போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க கூட்டிட்டு போங்க. வா மாமா, எழுந்துரு. பாத்து என்னமோ பண்ணுங்க. அவ்வளவுதான். வா மாமா, நம்ம வேலையை பாப்போம். என்னை எதுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன திகச்சு போய் நிக்கிற? வா. ஐயோ கடவுளே. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ என்ன வேண்டுதுன்னு தெரியலையே. கடவுளே,
என் மகன் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நீங்கணும். என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு குறுக்க நிக்கிற இவ வீட்டை விட்டு சீக்கிரம் போகணும். அதுக்கு நாளைக்கு பரிகாரம் நல்லபடியா நடக்கணும். அப்ப இவ வீட்ல இருந்தா தொந்தரவா இருக்கும். அதுக்காக உன் முன்னாடி ஒரு திருவிளையாடல் பண்ண போறேன். நான் பண்ற தப்புக்கு என்ன மன்னிச்சு நான் பண்ண போற நல்லத மனசுல வச்சு நீ எங்க பக்கம் நிக்கணும் சாமி. என்ன வேண்டுதலா இருக்கும் தெரியலையே. என்னடி கோயிலுக்கு வந்துட்டு சாமிய கும்பிடாம என்ன யோசனையில இருக்கிற? கண்ணை மூடி கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் 14 நாள்ல கல்யாணம், அது நல்லபடியா நடக்க நீ தான் துணை இருக்கணும்னு வேண்டிக்க. என்ன இவங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க? இதுல என்ன வில்லங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, இந்த கிழவியோட பேச்சு ஒவ்வொன்றும் கண்ணி வெடியால இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே மலைச்சு போய் நிக்கிற. கண்ணை மூடி வேண்டி. எங்க போயிட்டாங்க? ஒருவேளை அன்னைக்கு தேங்காவை தலையில உடைச்ச மாதிரி எனக்கு ஏதாவது வாங்க போயிட்டாங்களோ? ஐயோ, அத்தை 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 அத்தை, ஐயோ எங்க போனாங்க இவங்க? அத்தை அத்தை அத்தை, கிழவி சொல்லிக்காம கேட்காம எங்க போயிடுச்சு? ஒருவேளை வீட்டுக்கு திரும்ப போயிடுச்சோ? எங்க போனா என்ன சனி? தொலைஞ்சா சரிதான். நல்ல வேலை, நம்ம இன்னைக்கு எந்த பரிகாரமும் இல்லாம தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் கடவுளே. என்ன தப்பிச்சிட்டியா? இனிமே தானே உன்னை சிக்க வைக்கவே போறேன்.